ഹായ്. എന്നെ മിസ് ചെയ്യുന്നുണ്ടോ? எவ்வளோ எவ்வளோ நல்லா சொல்ல தெரியாதுடி, ஆனா மிஸ் பண்றேன். നീ തന്നെയല്ലേ എന്നെ വിട്ട് ബാംഗ്ലൂർ പോയത്? അവിടെ ജോലി കിട്ടിയോണ്ട് ഫീൽ பண்ண. இல்லை அம்மா, இது ஒரு 1000 தடவை கேட்டிருப்பேன். ஐ எம் சாரி. எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு. இப்ப முடியாத அருண். தெரியும். இப்ப நான் இன்னொருத்தன் பொண்டாட்டி. அதை சொல்லாத ப்ளீஸ். ஆமாம், நான் வேலை கட்சி செட்டில் ஆகணும் தான் பெங்களூருக்கு வந்தேன். இப்போ வந்து 3 வருஷம் ஆச்சு அண்ட் சொன்ன மாதிரி செட்டிலும் ஆகிட்டேன். ஆனால் அதனால் என்ன யூஸ்? நான் யார் கூட செட்டில் ஆகி நல்லா வாழ்க்கை வாழ நினச்சனோ அவங்களே இப்போ என் கூட இல்லை, இன்னொருத்த பொண்டாட்டி ஆகிட்டாங்க. என்னால ஒன்றும் பண்ண முடியல. എത്ര ദിവസം ഞാൻ നിനക്ക് വേണ്ടി കാത്തിരുന്നു. അച്ഛനാണ് സമ്മതിച്ചില്ല. അവസാനം ഫോഴ്സ് ചെയ്ത് അവരെന്റെ കല്യാണം നടത്തി. ഇപ്പൊ ഞാൻ ഓക്കെയാണ്, ഹാപ്പിയാണ്. എനിക്കൊരു ഗിൽറ്റ് ഫീലിംഗ് ഉണ്ട്. നീ ഹാപ്പി ആയിരിക്കണം. പോയി വേറൊരു നല്ല പെങ്കുച്ചിനെ കണ്ടുപിടിച്ച് കല്യാണം കഴിക്കാൻ. നിനക്കൊരാളുണ്ടാവും. എന്നെ മറന്ന് നീ അവളോടൊപ്പം ഹാപ്പി ആയിട്ട് ജീവിക്കണം. നമ്മുടെ സ്റ്റോറി എനിക്ക് കല്യാണമായ അന്നാണ് അവസാനിച്ചത്. I'm trying to move on, but I'm good. இப்படி தான் எப்பயாச்சும் ஒரு நாள் எனக்கு இப்படி கால் பண்ணுவான். கால் பண்ணி எனக்கு ஃபீலிங்ஸ் அதிகமாக போய் விட்டு அவளுக்கு ஃபீலிங்ஸ் அதிகமாகும் போது இப்படி கால் கட் பண்ணிட்டு போயிடுவான். என் வாழ்க்கையில் ஒரு இதாக இருக்காது.